எதுக்காக இணைய போறோம் அப்படின்றது. இணைய சொன்னீங்க. ஓகே. இணையறதுனா இத நான் என்ன செய்ய போறோம்? இணைஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம்? எதுக்காக இணைய போறோம் அப்படின்னா, முதலாவது தண்ணீர் பந்தல். நீங்க நெறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. தண்ணீர் பந்தல். இந்த கோடை காலங்கள்ல தாகம் எடுக்குங்கிறதுக்காக தண்ணீர் பந்தல் நெறைய இடத்துல வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா தண்ணி வாங்குறது ரூ. 10 தான். ஒரு சின்ன பாட்டில் ரூ. 10 தான். இன்னும் சொல்லப்போனா நெறைய பேர் ரூ. 10 தண்ணி வாங்கி 1 மடக்கு தான் குடிப்பாங்க. பாதி தண்ணி ரூ. 10லயும் பாதி தண்ணி அப்படியே தான் வச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா அது ரூ. 10 செலவு பண்ணி 1 மடக்கு தண்ணி குடிக்கணுமா? அப்படின்ற மாரிலாம் இருக்கும். அப்போ அந்த ரூ. 10 செலவு பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு டம்ளர்ல தண்ணி குடுக்குறோம். இந்த தண்ணீர் பந்தல் அப்படின்றது தமிழகத்துல பல இடங்கள்ல நம்ம வைக்க தண்ணி பந்தலுக்கு எவ்வளவு ஆயிடும் சொல்லுங்க? ஒரு நாளைக்கு எத்தன பேர் தண்ணி குடிச்சிட போறாங்க? ஒரு 3 கேன், ஒரு 5 கேன் வச்சுக்கலாமே. ஒரு கேன் தண்ணி ரூ. 40 மேக்ஸிமம் ரூ. 40 தான் எல்லா இடங்கள்லயுமே. ஒரு ரூ. 40 தண்ணி கேன் வைக்கிறாங்க. 5 கேன் அப்படின்னா ரூ. 200 ஒரு ஏரியாவுக்கு ரூ. 200 இது மாரி பல இடங்கள்ல நம்ம தண்ணி கேன் ஒரு தண்ணீர் பந்தல் மாரி போட்டு தண்ணிக்கு ரூ. 200 பிளஸ் அந்த பந்தல் வந்து ஒன் டைம் ப்ராசஸ். ஒரு தடவ நம்ம அத செஞ்சு வச்சுட்டா போதும். செஞ்சு வச்சுட்டு நம்ம இன்பக்குடில் அப்படின்ற நம்மளுடைய அட்ரஸ போட்டு அங்க ஒரு பந்தல் மாரி செஞ்சுட்டு அதுல வந்து நம்ம தண்ணி வைக்கிறோம். அந்த ஏரியாவுல யார் இருக்கிறீங்க? இந்த வாலிடர்ஸ் ஐகேவில வந்து யார் இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறோம். அது மாதிரி நம்ம வந்து அந்த காசும் கொடுத்துறோம். தண்ணிக்கான காசு அவன்கிட்ட கொடுத்துறோம். அவர் வந்து அப்படி பாக்குறாரு. அப்பப்ப பாக்குறாரு. காலைல வந்து பாக்குறாரு தண்ணி இருக்குது. ஓகே. மதியம் பாக்குறாரு தண்ணி இருக்குது. சாயங்காலம் தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா உடனே அடுத்த கேன் வாங்கி அப்படி கவுத்து வைக்கிறது வந்து அந்த வாலண்டரியோட வேலை. அப்போ தண்ணி கேன், தண்ணீர் பந்தல் அதை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். அதே மாதிரி இலவச மோர் அப்படின்றதையும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இன்பக்குடில் இந்த முதியோர்களுக்கு சார்பாக ஆல்ரெடி வந்து படப்பை அப்படின்ற இடத்துல வந்து நாங்க இதை பண்ணியிருந்தோம். சோ இன் ஃபியூச்சர் அடிக்கடி இந்த மோர் பந்தல் அப்படி இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அப்பப்போ கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்குது. இன் ஃபியூச்சர் நல்ல வெயில் டைம்ல எல்லாம் வந்து அப்பப்போ மோர் பந்தல் அப்படின்ட்டு ஜனங்கள் கூடுகிற இடத்துல மோர் பந்தல் போட்டு அவங்களுடைய தாகத்திற்காக மோர் வந்து குடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த டீம்ல இணையறதுனால இன்னும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சாப்பாடு. இன்னைக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, தாம்பரம், குரோம்பேட் இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வந்து எக்கச்சக்கமான பேர். இது சென்னையில. இது மாதிரி உங்க ஏரியாவிலயும் கோயம்புத்தூர்ல, திருநெல்வேலில அங்க இங்கன்னு நிறைய இடங்கள்லயும் வந்து இன்னைக்கு முதியவர்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து இலவசமா உணவளிக்கிறது. இது டெய்லி முடியாது. எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஃப்ரீயா சாப்பாடு குடுத்து அவங்களுக்கு வந்து போஷிக்கிறதுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து இடம் இல்ல. இன்னும் சொல்லப்போனா சில முதியோர்களுக்கு கூட வரமாட்டேன்றாங்க. முதியோர்கள்லாம் வந்தாங்க சரியாகாது அப்படின்னு. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க போறோம். முதியோர்களுக்கு வரணும்னு விரும்பக்கூடியவர்களுக்கு நம்மளுடைய இன்பக்குடியில் முதியோர்களுமே இருக்குது. சோ இந்த இன்பக்குடி முதியோர்ல அவங்க வந்து கூட்டி செல்லப்போ முடியாதவங்களுக்கு சாப்பாடு நம்ம அங்கேயே கொடுக்குறோம். விருப்பம் இருக்கக்கூடியவர்களை முதியோர்களையும் நம்ம சேர்த்துறோம். அப்ப அந்த மாதிரி பாவர்ட்டி வந்து அங்க இருந்து நம்ம எடுத்துறோம். அதே மாதிரி விதவைகளுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகள், முதியோர்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள், இந்த மாதிரி கிராமங்களுக்கு போயிட்டு அங்க கூடிய பிள்ளைகளுக்கு வந்து ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறது, கிராமத்துல வந்து இந்த நீர்நிலைகளை தூர் வாடுறது, மரக்கன்றுகள் நடுறது, இப்படிட்டு நிறைய சோசியல் சர்வீஸ் வந்து நம்ம இது மூலமா நம்ம பண்ண போறோம். சோ இனிமேல் தான் இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருக்கு. ஆல்ரெடி வந்து நம்ம இலவசமா மோர் பந்தல் பண்ணி மோர் கொடுத்துருக்கிறோம். அது மாதிரி சாப்பாடு கொடுத்து இதெல்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ணிருக்கிறோம் ஆல்ரெடி. இப்ப எல்லாருமே நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணலாம், ரெகுலரா என்ன பண்ண முடியும் அப்படின்றத உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம பண்ண